பாராயணியும் படிக்கிறவள்லாம் க்ஷேமத்தடைகிறாள். அவசியம் படிக்க வேண்டிய ஸ்தோத்திரம், உத்தமமான ஸ்தோத்திரம் அது. நம்பூதிரி சொல்றாள், குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறாள் இந்த கபிலாவதாரத்தை பத்தி. 13 அத்தியாயம் முக்கி முழுகி சொன்னாள். மைத்ரேயர் சுகாச்சாரியால் தனரிக்கு சொன்னத 10 ஸ்லோகத்துல கொட்டி விட்டாள். பட்டத்திரி மதிரிக குணசக்தா பக்தியோகஸ்து சக்தி மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாரி. அம்மா ஜென்மா ஏன் வருதுன்னு கேட்டாள். விஷயத்துல ஈடுபட்டா ஜென்மான்னாள். விஷயத்துல ஈடுபடாவோனாள் அம்மா ஜென்மா இல்லே மோட்சம் நாள். விஷயத்துல மனசு ஈடுபடுறதே என்ன பண்ணுவேன் நாள் அம்மா. குழந்தை சொன்னாளா அம்மா, புருந்தே பக்தி யோகஸ்து சக்தி. பக்தி யோகம் விஷயாசக்தியை போக்கும்னு சுவாமி சொன்னாளாம் மாட்டே. அம்மா சொன்னாளாம், அப்பா பக்தி வல்லியேடா என்ன பண்ணுவேன் நாளாம். அப்ப சொன்னாளாம் கபிலமூர்த்தி 5 வயசு குழந்தை அம்மா, பக்தி கங்கையில ஸ்நானம் பண்ணா வராது, தலகிழன்னா வராது, தபசு பண்ணினா வராது, எது பண்ணினாலும் வராது. ஒன்னே ஒண்ணு பண்ணினாத்தான் வரும், மகான்களோட கூட ஓடினாத்தான் வரும். மகதனுகமலப்யா பக்தி ஆண்களை போய் அண்டினாத்தான் வரும்னு. ஹே குருவாயூரப்பா, 5 வயசு குழந்தையாய் கபில வேஷம் உண்டு அம்மாக்கு சொன்னியாமே சத்தியமானாள். என் அப்பனே ஆமா நாளா கல்லா இருந்த குருவாயூரப்பா இந்த கலியிலே கபில தனு நிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. உடனே அம்மாவை பார்த்து, அம்மா உள்ள இருக்கான் பரமாத்மா, அவன் ஒரேடியா எள்ளும் கொள்ளும் கடுகுமா கலந்து கிடக்கா போல கிடக்கான், அவனை பிரிச்சு எடுக்கணும் அம்மா. பிரகிருதி மகதஹங்காராச்ச மாத்ராச்ச பூதானி அபிஹிருதபி தசாட்சி புருஷா பஞ்சவிம்சஹ இதி விதித விபாகः முச்யதே சௌ பிரகிருத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. 24 தத்துவத்தை பெரட்டி 25வது வாஸ்தவ தத்துவத்தை போய் பார்க்கணுமா. ஆனா என்ன மாயே அகங்காரம் மகத்தத்துவம் இந்த உச்சூன திசையில இருக்கிறதுக்கு மகத்தத்துவம்னு சொல்றது இந்த பிரபஞ்சம். தன்மாத்திரை 5 ரூபரசகந்த ஸ்பரிசாதிகள் எல்லாம் தன்மாத்திரைன்னு சொல்றது. பஞ்ச மகாபூதம் கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 மனசு 1 24 பிரகிருதி 1 மகத்தத்துவம் 1 அகங்காரம் 1 பஞ்ச தன்மாத்திரை 5 5 3 8 பஞ்ச மகாபூதம் 8 5 13 கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 23 மனசு 1 24 25 தத்துவம் பரமாத்மா அம்மா. இப்படி உள்ள பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும் அம்மா. பிரகிருதி மகதஹங்காராச்ச மாத்ராச்ச பூதானி அபிஹிருதபி தசாட்சி புருஷ பஞ்சவிம்சா இதி விதித விபாகः உச்யதே சௌ பிரகிருத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. இப்படி சொன்னியாமே நாள். உடனே அம்மாவை பார்த்து குருவாயூரப்பனை பார்த்து இப்படி சொன்னியாமேன்னு கேட்டாளாம். நாளாம் கல்லா இருந்த குருவாயூரப்பன் இன்னும் சொன்னாளாம், அம்மா விமலமதிருபாத்தை ராஜயோகம் சொல்லியிருக்காள். யோகஸ்ய லட்சணம் பக்ஷே பீஜஸ்ய நிருபாத்மஜே. பாகவதத்துல இல்லாத ரகசியம் இல்லை. அந்த பட்டத்திலேயே அப்படியே அந்த சாரத்தை எடுத்து அப்படியே எடுத்து வச்சுட்டாள், புழிஞ்சு எடுத்து கொடுத்துட்டாள். ஆமா, அப்படியே ஆசனாதிகள் பண்ணணுமா. ஆசனங்கள்லாம் என்ன பண்ணும்னா அப்படி ஓடுற குதிரையை நிறுத்தி சொட்டு கொடுக்குறா போல இந்த இந்திரியத்தை. இந்த இந்திரியமாகிற குதிரைய ஆசனங்கள்லாம் போடுறது என்னத்துக்காகனா ஓடிண்டே வேகமா கிழக்க ஓடுற மேற்க ஓடுற குதிரையை திடீர்னு திருப்ப முடியுமா. அதை நிறுத்தி சொட்டு கொடுத்து கீழே இறங்கி ஜாதி குதிரையா இருந்தா தரித்திர குதிரையா இருந்தா அது ஓடவே ஓடாது. அதை பத்தி கவலையே இல்லை. நல்ல ஜாதி குதிரையா இருந்தா பறக்கும். அதை முள்ள அப்படியே விட்டு நிறுத்தி சொட்டு கொடுத்து கீழே இறங்கி திருப்பின்னு வரணும். அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஜாதி குதிரை மாதிரி இந்திரியம் விஷயங்களுக்கு. அதை அப்படி நிறுத்துறதுக்காக பண்ற ஒரு காரியத்துக்கு தான் நான் ஆசனங்கள்லாம் அது பண்ணினாத்தான் பிரத்யாகாரம் சித்திக்கும்.
இப்படி சுட்டு கொடுத்து நிறுத்தணும். பிரத்யாகாரங்கள் எல்லாம் போய் சொன்னாள். அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொன்னாள். யமம் 12 நியமம் 12 24 சொன்னாள். அதை பண்ண சித்தம் சுத்தமாகுமாம். கருடசமதிரூடம் கருடாரூடனாய் மங்கள விக்கிரகனாய் கல்யாண கடாட்சனாய் வந்த ஆசத்தோட சர்வேஸ்வரன் உள்ள தெரியவனாம். அப்படி ஆசனாதிகள்னாலே சுத்தமான ஹிருதய கமலத்திலே சர்வேஸ்வரன் அப்படி பார்க்கணும்னு அம்மாவுக்கு 5 வயசு குழந்தையாய் கபில வேஷம் பூண்டு ஏ குருவாயூரப்பா நீ உபதேசம் பண்ணது சத்தியமானாள். ஆமான்னாளாம். மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாஜ்யை மதிசுரசரிதோக சித்தானுவருத்தி பக்தி சாதி மிருத்யோர்விதேத்ரி கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. அம்மா பகவத் குணத்தை வருமான காக்கணும். காக்க அவன் அறியாம நாமாவை சொல்ல முடியா. ஹரே முகுந்தா நாராயணான்னு கத்துவன் பகவன் நாமாவே உறக்க சொல்ல ஆரம்பிச்சுட்டா. லஜ்ஜையை விட்டு சுரூபம் உள்ள தெரியும். கங்கா பிரவாகம் மாதிரி அகோராத்திரம் பகவத் சுரூபம் மனசுல ஓட ஆரம்பிக்கும். அந்த ஓட்டத்துக்கு தான் பரமபக்தின்னு பேரு, சாத்திய பக்தின்னு பேரு, பலபக்தின்னு பேரு, சாதன பக்தி. காதால காக்கிறதெல்லாம் சுரூபம் உள்ள தெரியுதுதான் பலபக்தி. அம்மா அந்த பக்தி வந்தா மிருத்யுவ விரட்டும்னு சொன்னியாமே. சாகி மிருத்யோத்ரி கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. இப்படி தேவஹூதிக்கு சொன்னியாமே. சத்தியமானாளாமான்னாள். ஆகோளையும் சஞ்சிதார்த்தை குடும்பம் பிரதிதினமனுபுஷ்ணன்னே ஸ்ரீஜிதோ பாலராயி விசதி கிரகசக்தா யாதனாம் மய்யபக்தா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. தேவானாம் குணலிங்கானாம் ஆனுஷ்ரவிக கர்மணாம் சத்வயேவைகமனசா விருத்தி ஸ்வாபாவிகி துயா அனிமித்தா பாகவதி பக்தி சித்தேர்கரீயசி ஜனஜதி ஆசுஜா கோஷம் நிகீர்ணமனலோயதா. இந்த இந்திரியங்கள் வேதத்துல சொன்ன கர்மாவை பண்ணி பரம சுத்தமாக ஆகி மனசோட கூட சுரூபத்துல போய் ரமிக்கிறதே அதுக்குத்தான் பக்தின்னு பேருந்தாள். அந்த பக்தி வந்துடுத்தையானா இந்த லிங்க சரீரத்தை அரிச்சு எடுத்துவிடும் நாள். அது எதை போலேன்னாள் நிகீர்ண மனலோயதான். ஆமா 10-20 மொந்தம் பழத்தை தின்னுடுவோம் எல்லாம் முரடனா இருக்கிறவன். ஆமா தின்னுட்டும் மறுபடியும் தோலியும் தும்பன்ன சித்த கழிச்சு ஜெயிச்சு போயிடும். அது மாதிரி அனாயாசமாய் இந்த லிங்க சரீரம் சிரிச்சு போறதுக்காக திருஷ்டாந்தத்தை திருடகாத்திரனா இருக்கிறவன் ஆகாரம் பண்ணது எப்படி தானா ஜெரிக்கிறதோ அது மாதிரி ஜெரிச்சு போயிடுமாம். அப்படி சர்வேந்திரியங்களும் மனசோட சேர்ந்து கண் பகவானை பார்க்கணும், மனசு பகவானை ஸ்மரிக்கணும், காது பகவத் குணம் கேட்கணும், கால் பகவச்சரணம் பகவானுடைய ஆலயத்துல போய் பிரதட்சணம் பண்ணணும், சரீரம் நமஸ்கரிக்கணும். இப்படி ஒரு சர்வேந்திரியங்களும் பகவத் சுரூபத்துல ரமிக்கு பிரவൃத்தியை அடைஞ்சுடுத்தையானா இந்த பக்தியானது சித்தேர் கரியசை மோட்சத்துக்கு மேல பெருசு விட்டாள்.